vlog சேனல். ஆக்சுவலாக சண்டே இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி ட்ரிப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. சுமார் வீடியோ பண்ணுவோம் சண்டே எப்படி ஏற்றுக்கு சேர்க்குன்னு பார்ப்போம். நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம். மழை ஆக்சுவலாக தூரிகிட்ருக்கு. நல்லாயிருக்கு கிளைமேட்டு. பார்ப்போம். ஆனால் மார்னிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது எனக்கு தெரியும். பட் ஈவினிங் நல்லாயிருக்கும். ஃபுல் டே ஓட்ட போகிறேன். நான் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம டெய்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக எங்கள் தெரு முனையில் இருக்க இந்த கங்கையம்மன் இவங்களையும் கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இவங்களையும் வீடியோவில் இது வரைக்கும் காட்டல. ஓகே, கிளம்புவோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். 242 270 கஸ்டமர் பே பண்ணது. டி நகர் வந்திருக்கோம். டி நகரே ரொம்ப காலியாக இருக்குங்க. மணி 9 ஆக போகுது. செம்ம காலியாக இருக்குது, க்ரௌடே இல்லை. ஓகே, ரேப்பிட்டோலாம் சண்டே பிஸியாக இருக்காங்க. பைக் டாக்ஸி 105 இது கஸ்டமர் பே பண்ணது 140. 7 கிலோமீட்டருக்கு 105 ரூபா காட்டியிருக்கு ஊபரில். பட் அவங்க வந்து எப்போவுமே சைட்டு வேலைக்கு வர்றதுக்கு 140 ரூபா கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர். இது வரைக்கும் ஒரு 140 270 ஒரு 330 ரூபா 430 ரூபா வந்துருக்கு. ஓகே, பார்ப்போம். அவரே வந்துட்டாரு. யூபரில் இப்போ தான் ஒரு ட்ரிப்பை முடித்தோம். 120 அது வந்து 84 எவ்வளோ காட்டுச்சு. 120 ரூபா தான் பே பண்ணாங்க. ஆட் பண்ணிட்டாங்க அவங்களே ஆப்பில். நெக்ஸ்ட் ட்ரிப்பாக எடுத்துட்டோம். ஓகே, இதுதான் அந்த ட்ரிப்பு. 84 காட்டுச்சு, 120 இது. ஆக்சுவலாக யூபரில் இப்போ தான் ஒரு ட்ரிப்பு லாஸ்ட்டாக முடித்தேன். அது 170. அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏஜி சர்ச்சுக்கிட்டே இன்னொரு ட்ரிப்பும் முடிச்சிட்டேன். அது 121. கஸ்டமர் பே பண்ணது 130. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 860 முடிச்சிருக்கோம். திருப்பி எடுத்துட்டேன் அடுத்த ட்ரிப்பும். ஓகே, வீட்டிலேருந்து கிளம்பி 8 மணி கிளம்புமா. 9 10 11 3 மணி நேரம் ஆகுது. ஒரு 850 பண்ணியிருக்கோம். 860. பார்ப்போம் இது எவ்வளோ வருது. ஓகே, வெயிட்டிங் ஃபார் கஸ்டமர். ரேப்பிட்டோ மெட்ராஸ் கிளப். லாஸ்ட் ட்ரிப் ஒன்று முடித்தோம். அது 140. அப்படியே இன்னொரு ட்ரிப்பாக எடுத்தாச்சு. 1000 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ப்போம். டைம் வந்து 11:45 ஆக போகுது. 11:40. இது வரைக்கும் 1000. நெக்ஸ்ட் ட்ரிப்பு போவோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து வீட்டுக்கிட்ட தான் எடுத்துருக்கேன். செம்பாக்கம். எங்கே பிக்கப் லொக்கேஷன் பக்கத்தில் தான் இங்கே இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இப்போ ரைடு எடுத்தோம். அது கேன்சல் ஆகிடுச்சு. லொக்கேஷனை வேறு எங்கேயோ போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, பார்ப்போம். 11:45 ஆகுது. ஓகே, யூபரில் இப்போ லாஸ்ட்டாக முடிச்ச ட்ரிப்பு 112 ரூபா. இதுக்கு வந்து 135. இது வரைக்கும் சிஎன்ஜி இருக்குது. ஸோ சிஎன்ஜி பிடிச்சிட போகிறேன். ஆனால் ஈவினிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிஎன்ஜி வந்து 2 பாயிண்டில் வந்துடுச்சு. பிடிச்சிருவோம். ஈவினிங்கும் ஓட்ட போகிறோம். ஏன்னா நேற்று நம்ம தலைவர் படத்துக்கு நேற்று ஓட்டலை. பார்ப்போம். சிஎன்ஜி பிடிக்க வந்தோம். பங்கே காலியாக இருக்குது. இப்போ தான் வந்தோம். பிடிச்சிருவோம் ஒரு 5 மினிட்ஸில். ஸோ சண்டேயில் தான் பெரும்பாலும் யாரும் அந்தளவுக்கு ஓட்ட மாட்டாங்க. ஓகே, நம்ம கேஸ் பிடிச்சிருவோம். ப்ரெஷர் வந்து 200 இருக்குது. இந்த பங்கில் எப்பவுமே 200 மெயின்டெனன்ஸ் ப்ரெஷர். ஓகே, கேஸ் ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். பார்த்தா தெரியும் சிஎன்ஜி ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து 824 யூபரில். ரேப்பிட்டோவில் ஒரு 121.
டிப்ஸ்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து 1135. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடுச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல் தான் முடிச்சிட்டோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். பரவாயில்லங்க, இந்த சண்டேயில் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு போன சண்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா 700 அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் க்ளோஸ் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 1000 ருபீஸ்ன்றது நல்ல ஒர்க்கு. எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல. இன்னும் ஓட்டினாலும் வரோம், இப்போ கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஊருக்கு போனவங்களாம் வந்து ரிட்டர்ன் ஈவினிங்கில் இருக்கும். அடிச்சுட்டு தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அது இல்லாமல் நம்ம வீட்டு லஞ்ச் அதை சாப்பிட்டு அதை ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா ஒரு நாள் 2 நாள் பண்ண போகிறதில்ல, ஒரு 2 வருஷம் மினிமம் பண்ண போகிறோம் இதை. அதனால் கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போவே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம நண்பர் கூட அனுப்பிச்சார், இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சான். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து நான் 5000 சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே கேமரா முன்னாடி பேசிட்டு நடந்து போவார். பின்னாடி பார்த்தா பிளட்டாக வந்துட்டு இருக்கோம். ஏன்னா உட்காந்து வண்டி ஓட்டுறாருல ஹீட்டில், அப்படியே வர மாதிரி ஒரு வீடியோ அனுப்பிச்சான். பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. அதனால் நம்மளுக்கு கூட பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் வெளியில எல்லாம் பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. உடம்பை பார்த்து அது இல்லாமல் நம்ம உடம்பு இதுக்கு முன்னாடி கெடுத்துக்கிட்டதுக்கு ஐயப்பன் இதெல்லாம் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னாலே அதெல்லாம் ஒரு மேஜிக் தான். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உடம்பை நான் கெடுத்துருக்கேன். திருப்பி எல்லா விதத்துலையும் சரியாகி உடம்ப சரி பண்ணி மனசை சரி பண்ணி எல்லாத்தையும் எந்த டாக்டர்கிட்டையும் போல, எந்த சைக்காட்ரிஸ்ட் எதுக்கிட்டையும் போல, அந்த அளவு வேற லெவலில் நம்மளை மாற்றி விட்டாரு. ஸோ அதனால நம்மளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, பார்த்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம. அதனால் எதுவும் இதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. ஸோ வந்து பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும். அதே மாதிரி அவங்கள காட்டுங்க ப்ரோ, இவங்க இல்லை ப்ரோ அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் எல்லாரையும் காட்டிட்டேன். என் ஃபேமிலி தான், எங்கள் அம்மா அப்பா, என் தங்கச்சி, என் மச்சான் காட்டியிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். இருப்பார் இதுக்கு முன்னாடி அந்த திருச்செந்தூர் அந்த வீடியோலாம் இருப்பார். என் சாது 6 பேர். இந்த 6 பேர் அவ்வளோதான். இதான் என் ஃபேமிலி. இந்த 6 எனக்கு கிடைச்ச ஐயப்ப கொடுத்த கிஃப்ட்டு, சொத்து. அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு எல்லா விதத்துலையும் இருந்திருக்காங்க. என் பொண்ணு சாது கஷ்டமான நேரத்தில், நான் டிப்ரெஷன்லாம் இருந்தப்போ என்னை திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணி என்னை வந்து ஜிம்முக்கு அனுப்பிச்சு, திருப்பி வேலைக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அனுப்பிச்சு, அங்கே அந்த மேனேஜர் எனக்கு சான்ஸ் கொடுத்து அதுலேருந்து நான் வந்தேன், பிடிச்சி வந்தேன். அது மாதிரி நம்மளுக்கு மனசளவில் சஃபராக இருக்கும் போது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தத்தை தாண்டி சொல்கிறேன், என்னை வந்து ஒரு சர்ச்சுக்கு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு மாதிரி அவங்க ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது என் கூட வா தம்பி, இதை நீ வந்து மத நம்பிக்கையாக எடுத்துகிட்டு வராத, நீ ஐயப்பனையும் கும்பிடு, ஐயப்பனை கும்பிடுவோன்னு தெரியும், வண்டியெல்லாம் போட்டிருப்பேன் அப்படின்னு நீ கும்பிடு, பட் இதை வந்து ஒரு கவுன்சிலிங்காக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டம், கூட யாருமே ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அந்த டிப்ரெஷனில் இருக்க, நீ வாயேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் ஒரு கவுன்சிலிங்காக எனக்கு கவுன்சிலிங் அந்த ஃபாதர் கொடுத்தது. அந்த நம்பிக்கை தரும் நிறைய பேச்சு அவர் பேசுனது, ஒரு ஜபம் இந்த மாதிரி ஒரு ஆலிவ் ஆயில், அதுவும் ஒரு நம்பிக்கை. அதை வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கி இதை டெய்லி கொஞ்சம் இது பண்ணி அவர் ஜபம் பண்ணி கொடுத்தாரு, இதை இது சாப்பிட்டு அப்படி வா அப்படின்னு. அவரு அது மறக்கவே முடியாது அவங்களெல்லாம் லைஃப்பில். என் 6 இந்த சொந்தத்தை தாண்டி அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் சப்ஸ்கிரைபர் தான். அப்புறம் நான் ரேபிடோ ஓட்டும் போது மொபைல் இல்லைன்னு நான் ரொம்ப கஷ்டப்பேன். இன்னொரு மொபைல் வேணும், அந்த நேரத்தில் உடனே வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் வளரும். ரொம்ப நாள் ஒரு 3 வருஷமாக நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அவங்க அம்மா அப்பா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க நம்ம இதில். அவங்ககிட்ட போய் கேட்டவுடனே அவங்க அந்த ரேபிடோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் எடுத்து கொடுத்தாங்க, பண்ணுங்க அப்படின்னு. எங்கள் அம்மா போய் கேட்டாங்க, அவன் ஏதோ வேலைக்கு ஒரு மொபைல் வேணுமா அப்படின்னோடனே எடுத்து கொடுத்தாங்க. ஸோ சொந்தத்தை தாண்டி அவங்க 2 பேர் பண்ண ஹெல்ப்லாம் நம்மளால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ரொம்ப, நான் என் கூட இல்லாதப்போ என் ஆதுக்கு ரீப்ளேஸாக அது எங்கள் வீட்டில் இருக்கும். எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாலும் அது மாமான்னு அவ்வளோ மாசமாக அந்த குழந்தை இருந்தது, அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து நேரம் நம்ம ஐயப்பன் வந்து எல்லாம் நம்மளை சரி பண்ணி கரெக்டான சில நல்ல மனிதர்கள், நம்ம சொந்த பந்தம் இல்லைனாலும் யார் விட்டு ஓடி போனாலும் சில பேரெல்லாம் நம்ம கூட அனுப்பிச்சி வச்சு எல்லா விதத்துலையும் நம்ம சரி பண்ணி வேற லெவலில் நம்மளை இப்போ ஆக்கியிருக்காரு. இனிமேல் இதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. சில பேர் நினைக்கலாம், ஓகே அப்படியா கடைசி வரைக்கும் எப்படி இருந்துருவேன், கடைசி வரைக்கும் எப்படியே இருந்துருவேன், சந்தோஷமா இருந்துருவேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுங்க இருக்காங்க கீழே. என் பொண்ணு எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வீடு அவங்க சொல்லியிருக்காங்க, அது என் சாதுக்கு, என் சின்ன பொண்ணுக்கு, அவள் சின்ன பொண்ணு மாதிரி அவள் இருக்க போகிறா.
மேலே நான் இப்போ ஒரு ரூம் இருக்குது, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினேன்னா அதில் யாது இருக்க போகிறா ஃப்யூச்சரில். அதுக்கு மேலே என் தங்கச்சி இப்போ வீடு கட்ட போகிறா ஜனவரியில். ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் என் கூட இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வாழ்க்கை. கடைசி காலத்தில் இவங்க 3 பேர் என்னை பார்க்க போகிறாங்க. நான் இப்படியே சாருக்கு சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை தாண்டி நீங்கள் எதனா காட்ட சொன்னால் யாரை காட்டணும்? ஓகே, அவ்வளோதான். ஸோ ஓகே, வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம், ரொம்ப நேரம் பேசுகிறோம். ஓகே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, என்னது கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸு, ரசம். சண்டே ஸ்பெஷல் பிரியாணி, மட்டன் பிரியாணி. நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே குறை இருக்காதுங்க, எப்பவுமே நான்வெஜ் இருக்கும். பணம் காசு இல்லைனாலும் சாப்பாடு எப்பவுமே நான்வெஜ் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகே, ஆக்சுவலாக லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3:38 ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். வீட்டு பக்கத்துலேயே தான், ஒரு 500 மீட்டர்ஸில். 3:34 யூபரில் எடுத்துருக்கோம். ஓகே, பார்க்குறோம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கணும். ஓகே, அந்த ட்ரிப்பை முடிச்சாச்சு. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு, 45 மினிட்ஸ் ட்ராவல். 364 கஸ்டமர் பே பண்ணது 400. செகண்ட் ஹாஃப் லஞ்சுக்கு அப்புறம் 400 ரூபா. ஓகே, $120 ராபிடோ. ஓகே, பிரேக் அப்புறம் ரெண்டாவது இது. ஸோ இது வரைக்கும் 1630 ரூபா. ஓகே, இப்போ முடித்த ட்ரிப்பு இது. 230 1 கஸ்டமர் பே பண்ணது 250 ரூபா. நீங்கள் வேணாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1880 ரூபா வந்திருக்கு. 1880. டைம் வந்து 5:45 ஆகுது. ஓகே ஓகே, இது வரைக்கும் யூபரில் வந்து 1419 டிப்ஸ் இல்லாமல், ரேபிட்டோவில் ஒரு 216, மொத்தம் 1880 ரூபா டிப்ஸோடு சேர்த்து வந்திருக்கு. இது இப்போ லாஸ்ட்டாக ஒரு சின்ன ட்ரிப்பு 71, இதுக்கு 80. இது வரைக்கும் 1960 ரூபா இருக்குது. 1960. டைமு 6 ஆயிருக்கு கரெக்டாக. ஆல்மோஸ்ட் ஒரு 1960 ரூபா. எனக்கு தெரிஞ்சு சண்டேயில் வந்து ஒரு 2000 ருபீஸ்க்கு ஓட்டுறது இந்த வாரம் தான், இந்த வீக்கு தான். ஓகே, பார்ப்போம் எவ்வளோ க்ளோஸ் ஆகுது. இன்னொரு டியூட்டி எடுத்துருக்கேன், பார்ப்போம். இது ஒரு 110. இது ஒரு 2090 ரூபா. 2090. ஆக்சுவலாக பெச நகர்கிட்ட வந்திருக்கோம். ரேபிட்டோலையும் சரி யூபர்லேயும் சரி, திருப்பி இப்போ அண்ணா நகர் அந்த மாதிரி தான் அடிக்குது தவிர காற்று எஃபெக்டாக கோடம்பாக்கம் அடிக்குது. ஆக்சுவலாக மழை வர மாதிரி இருக்குது, செம்ம காற்று இந்த பக்கம். இதுக்கப்புறம் திருப்பி சிட்டியூரில் என்ட்ரு ஆகுறது, வேலைக்கு ஆகுது. பார்ப்போம். நான் அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். நியர்பை. ஓகே, பெருங்குடி கூட ஓகே தான். ஆக்சுவலாக சரியான காற்றுங்க பெச நகரில். பீச்சுக்கிட்ட செம்ம காற்று அடிக்குது. இதுக்கு மேலே சிட்டியூரில் என்ட்ரு ஆகக்கூடாது, எல்லாம் சிட்டியூரில் தான் அடிக்குது. ஆக்சுவலாக பெருங்குடி எடுத்துருக்கேன், அப்படியே மூவ் பண்ணி வேலைச்சேரி அப்படியே வீட்டுக்கு அப்படியே போய்ட்டு போகிறோம். 2100 ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். பரவாயில்ல. நான் ஓட்டின சண்டேயில் இது வரைக்கும் நான் 1500 அந்த பாதி நாள் தான் ஓட்டுவேன். இதுவே நம்மளுக்கு தெரிஞ்சு அதிகம் தான். எனக்கு தெரிஞ்சு சண்டேயில் 2000 நம்ம தொட்டதில்லை. ஓகே, செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ண மாட்டோம், அதனால் நம்ம 2000 வர மாட்டோம். பார்த்துட்டு நம்ம அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. பெருங்குடி எடுத்தேன், அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நல்லது தான். வேறு எதுனா வேலைச்சேரி அந்த மாதிரி வருதான்னு பார்ப்போம், அப்படியே படிப்போம். ஓகே ஓகே, இது ஃபைனல் ட்ரிப்பு. நம்ம பெச நகரில் சொன்ன பாருங்க மலையாக இருக்குன்னு, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தாம்பரத்துக்கு 394 ரூபா. கஸ்டமர் பே பண்ணது 424 ரூபா பண்ணியிருக்கு. 25 ரூபா. ஒரு 2510 ரூபா நம்ம ரீச் பண்ணிட்டாங்க. மணி கரெக்டாக 7:58, ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. ஓகே, 2520 ரூபா. நல்ல மலை, நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த மலையில் ஒரு 24 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தது. ஓகே, பார்ப்போம். இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. சிஎன்ஜி ஆக்சுவலாக 3 பாயிண்ட் இருக்குது இன்னும்.
அவ்வளோதான், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் மணி 8 மணிக்கு. பட் இருந்தாலும் சிஎன்ஜி பிடிச்சிரும், நாளைக்கு ஈஸியாக இருக்கும். டங்கி இப்போ பார்த்தீங்கன்னா காலைல ரொம்ப வேலையாக இருந்துச்சு, இப்போ கூட்டமாக தான் இருக்குது. ஃபுல் படிப்போம், அதுதான் நாளைக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா நாளைக்கு டியூட்டிக்கு போகிறவங்களாம் இப்போ வந்து பிடிப்பாங்க. காலைல டியூட்டிக்கு போகிறவங்களாம் காலையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிட்டோம். மணி வந்து 8 ஆயிடுச்சு. 2520 ரூபா 30 ரூபாய் க்ளோஸ் பண்ணிடுவோம். இனிமேல் இருந்து டார்கெட்டை ஏற்றணும். அந்த 2000 ரூபாய் நம்ம நின்றுடுறோம். ஃபஸ்ட்டு அந்த 2500 ரூபா, சாரி, அந்த 2500 ரூபா பண்ணுறதுக்கு 9:30 மணி ஆகும், 9:15 ஆகும். இப்போ 7:30 7:45 டெய்லி அச்சீவ் பண்ணிடுவோம். போதும் அப்படின்னு நிறுத்திடுறோம். இனிமேல் வந்து நம்ம டார்கெட் வந்து 2800 நாளையிலேருந்து டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுறோம். சீக்கிரமாக வீட்டுக்கு 8 மணிக்கெலாம் போகணும்னு போயிடுறோம். அந்த 2500 நின்றுடும். இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, டார்கெட் ஏற்றணும். 2800 அப்போ தான் சீக்கிரம் நம்முடைய அந்த டார்கெட் 3350 ரூபா டச் பண்ண முடியும். ஓகே, சரி, ஓகேங்க. கேஸ் போட்டு வீட்டுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூபரில் 1995 டிப்ஸ் எதுவும் இல்லாமல் ரேபிடோ கோச்சிங் நேரம் அவர் ரொம்ப யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரேபிடோவில் ஒரு 216, இது ஒரு 2250 ரூபா வருதா. டிப்ஸு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 280 ரூபா. டோட்டல் வந்து 2500 சில்லற. ஓகே, கேஸ் குடிச்சிட்டு இன்னொரு 4.5 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு போகிறது. ஏன்னா டியூட்டி கிடச்சாலும் அப்படியே போகும், ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், வந்து 10 நிமிஷம் ஆச்சு, கேஸ் முடிச்சாச்சு. காலைல வந்தோன்னா சரியான கூட்டமாக இருக்கும். ஓகே, டெய்லி இதை ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். பிடிச்சிட்டு ஒரு ட்ரிப்பு எடுத்துருக்கோம், பார்ப்போம். அது நம்ம வீட்டானதாக முடியுது. ஓகே, பார்ப்போம். அது கஸ்டமர் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணுறாங்களா இல்லை கேன்சல் பண்ணுறாங்களான்னு தெரியல. 1.5 கிலோமீட்டர் காட்டுது. சும்மா போனால் இது போனோன்னா ஒரு 170 வரும். எப்படின்னு தெரியல, கேன்சல் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைனல் சவாரி ஒன்று சொன்னேன். ஆக்சுவலாக அவங்க 1.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாங்க. கேன்சல் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து மழை, நல்ல மழை, பார்த்தா தெரியும். எந்த ஆட்டோவும் கிடைக்கலையா. 171 இதுக்கு 200 பே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2730 ரூபா, 2730. ஓகே, சண்டேயில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை. 1200 அது 300 க்ளோஸ் பண்ணிப்பேன். இதான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டு சண்டேயில். ஓகே, வீட்டுக்கு போவோம். ஏய், ஈரத்தில் ஏன் வர மழை வா. அணைஞ்சிட்டேன். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் ரிப்போர்ட்டுங்க. வந்துட்டோம் வீட்டுக்கு. 9:38 சண்டே 17 ஆகஸ்ட்டு. இது லாக்லாம் ஏன் காட்டுறீங்க அப்படின்னா, நம்ம இதில் காட்டுறதுல என்ன இருக்குங்க. எஸ் சாதனா. ஓகே, இப்போ யூபரில் பார்த்தீங்கன்னா இது வீடியோவில் எப்படி காட்டுறதே தெரியல, கையில் பிடிக்கும். 2166. ஓகே, இது வேலட் இன்சென்டிவ் நம்மளுக்கு வந்திருக்கு 180 ரூபா. யூபரில் நம்ம 2000 சில்லற ஓட்டியிருக்கோம்ல இன்றைக்கி, அதுக்கு இன்சென்டிவ் வரும், யூபர் கொடுப்பாங்க. அது ஒரு 180 வந்திருக்கு. அது இல்லாமல் ரேபிடோவில் 216. ரேபிடோ இன்றைக்கி நம்ம கம்மியாக தான் ஓட்டணும். ஆனால் பட் நல்லா அடிச்சுது. நான் ரேட்டுக்காக, நான் யூபர் வந்து பீக் டைமில் நல்ல ரேட்டில் இருக்குது, அதனால் நான் ஓட்டலை. ஸோ ஓகே, நான் மற்றபடி டோட்டல் நம்ம யாத்திரா ஓட்டலை. ஓலாவும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்லைங்க. அது ஒரு மாதிரி அடிக்கிறதே வந்து, அதுவும் வந்து ஒரு மாதிரி பிக் பண்ணுறதுக்குள்ளே டப்புன்னு போயிடுது. அதெல்லாம் நான் அதுவும் அவ்வளோவா யூஸ் பண்ணல. நம்ம யாத்திராவும் யூஸ் பண்ணல. ரேபிடோ இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேபிடோ ரொம்ப ரேர் தான். யூபர் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். சண்டேயில் யூபர் நல்லா இன்சென்டிவ்லாம் இருக்கும். நான் 180 சொல்கிறது டே இன்சென்டிவ், அது இல்லாமல் வீக்லி இன்சென்டிவ் வேறு வரும் நம்மளுக்கு. 180 யூபரில். அது இல்லாமல் யூபரில் வந்து இன்றைக்கி ஓட்டினது ஒரு 2166. ஓகே, ஸோ டோட்டல் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்ப்போம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் மணி 9:45. நான் வீட்டுக்கு வந்துட்டு 9 மணிக்கு. கீழே நம்ம பேசிட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக 2900 இன்றைக்கி இன்கம் நம்ம ஏர்னிங்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த டிஸ்பிளேல. 2000 எல்லாம் போக 2431 ரூபா ப்ராஃபிட்
நம்மக்கிட்ட இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண இயர்னிங்ஸில் இதுதான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால் சண்டேவும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்க்க தான் நான் இது, ஏன்னா சண்டே நான் இது வரைக்கும் முழுசாக ஓட்டல. சரி ஓகே, அதை ஒரு வீடியோவை பண்ணிடலாமே இல்லை, நிறைய பேருக்கு அதுவும் ஒரு இதுவாக இருக்கும், மோட்டிவாக அப்படின்னு தான் பண்ணது. சண்டே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ஓட்ட மாட்டுறாங்க. சண்டேவும் நல்ல இயர்னிங்ஸ் நேரத்தில். சண்டே நம்ம நல்லா சேலரி வாங்கி ஓரளவுக்கு ஒரு 30,000 சம்பளம் வாங்கும்போது சரி, எவ்வளோ 1,00,00,000 ரூபாய் கொடுத்தாலும் சண்டேயில் ஒர்க் பண்ண மாட்டேன். நல்லா இருக்கும் போது சொல்கிறேன். ஆஃபீஸில் பந்தேட்டில் கூப்பிட்டா கூட போக மாட்டேன். நிறைய பேர் தெரியும், நம்ம இதுலேயும் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டுங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் தெரியும். நல்ல நாள் எதனா ஒன்றுனா உடனே வந்துடுவேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன் சண்டேயில்? மதியம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம், நைட்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி போச்சு. அப்போது காசை அப்போது ஓரளவுக்கு நல்லா சேலரி ஏர்ன் பண்ணும்போது, அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் கழித்து பார்த்திங்கன்னா, வேலைக்கெலாம் போகாமல் கொஞ்சம் சஃபராக இருந்த டைமில் பார்த்திங்கன்னா, சண்டேயில் காசு இருக்கும் போது ஆடுவோம். காசு இல்லையா, அப்படியே காசை அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். ஓகே, அந்த மாதிரி போச்சு ஒரு 2 வருஷம். இப்போது இன்றைக்கி சண்டேயில் மதியம் பார்த்திங்கன்னா என்கிட்ட 1500 இருக்குது. மனசு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி எந்த வித ஒரு அந்த இதுவும் அந்த சலனம் எதுவுமே பண்ணலங்க. ஒரு 1500 இருக்குது, வழியெல்லாம் பார்க்குறேன். நம்ம வயசு பசங்க ஜாலியாக இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, சண்டே ஜாலியாக இருக்காங்க. மதியானம் கம்முன்னு எதுவுமே இல்லாமல் கூலியாக வந்து பாக்கெட்டில் 1300 இருக்குது, வீட்டில் வந்து சாப்பிட்றேன், அப்படியே இருக்கேன். திருப்பி ஈவினிங் கிளம்பி போனேன். திருப்பி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு மோட்டிவாக இருந்துச்சு. நேற்று மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு போனேன். இப்போது ஆக்சுவலாக 2,932 ரூபாயில் சிஎன்ஜி செலவு 400 ரூபா. சிஎன்ஜி செலவு அதிகபட்சம் 400 ரூபா வச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு 25 என் கையில் இருக்குது. ரேப்பிடோக்கு ஒரு யூபருக்கு நம்ம கட்டுறதில்ல, ரேப்பிடோக்கு ஒரு 29 ரூபா வச்சாலும் 2,500 ரூபா என் பாக்கெட்டில் இருக்குது. சாரி, என் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாகவே அக்கௌண்ட்டில் தான் வந்துச்சு, எல்லாம் ஜிபே தான். ஓகே, ஸ்கேன் தான் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற வேலையும் இல்லை. ஒரு 2,500 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மாதிரி மனசு வந்து அதை ஒரு பெருசாக நினைக்கல. அது பண்ணாமல் இருக்குமா? இல்லை, டெய்லி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிலாக்ஸாக எனக்கு வந்து ஓகே, நைட்டில் வந்தேன்னா நான் வந்து எனக்கு நிறைய விஷயம் நான் ரீகால் பண்ணுவேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஓகே, அதுவும் ஸ்டாப் பண்ணணும், பண்ணிடலாம் சீக்கிரம். பட் சண்டேயில் இந்த மாதிரி ஒரு சண்டே எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட அந்த காசை 25 இப்போ நான் செலவுக்கெலாம் எடுத்துகிட்டு ஒரு 2,000 ரூபா தம்மா வச்சுக்கோ, நம்ம அக்கௌண்ட்டு நம்ம பொண்ணுக்கு சேவிங்ஸில் அதில் ஆட் பண்ணிக்கோ, வாரம் நான் உங்களுக்கு அதை சேவ் பண்ணிட்டு வரேன், அது கணக்கு பார்த்துருவோம், அதில் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தேவையான எடுத்துகிட்டு கூலாக வரும். ஸோ இதுலேருந்து த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வாழ்க்கையில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு நேரத்தில் வந்து இவன் எப்படி வாழ்க்கையை கற்றுக்க போகிறான், இவ்வளோ ஊதாரித்தனமாக இருக்கானே அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆமாம், நான் அப்படி தான் இருந்தேன். பட் வந்து வாழ்க்கை வந்து நம்ம கற்றுக்கலனாலும் வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துறாங்க, எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தில் பக்குவம் ஆகிட்டோம். அந்த காசை பற்றி அது ஒரு இது ஓகே, அது சேவ் பண்ணோம், அது வேறு மாதிரி ஒரு தாட் வந்துடுச்சு. ஓகேங்க, அவ்வளோதான். ரொம்ப போர் அடிக்க வரும்ல சண்டே, எதுவும் ஃபைனலாக நம்ம பண்ணிட்டோம். இது ஒரு நல்ல சண்டே நம்மளுக்கு, பெஸ்ட் இயர்னிங்ஸு. ஓகேங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி சண்டேன்னு எப்போ சொல்கிறோம் பாருங்கள், எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க வீடியோ பார்க்கும்போது. ஓகேங்க, பாய். நானும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அவ்வளோதான் படுக்கிறேன். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு சப்போர்ட் மணி வேக்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய்.